أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم அந்த சோதனை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக நம் மீது பாயும் என்று சொன்னால் அதை சந்திக்கின்ற தயாராக இருக்கிற முதலாளாக ஏகத்துவாதிகள் அனைவரும் இருக்கிறார்கள். எந்த அமைப்பும் வித்தியாசம் கிடையாது. எங்களுக்குள்ள பேனர்ல வித்தியாசம் உண்டு, கொள்கையில எந்த வித்தியாசம் கிடையாது. நீ நஜாத் என்று ஒருவனை சொன்னால் நான் அந்த நஜாத்தினத்தை சேர்ந்தமா என்று சொல்லி அல்லாஹ் இம் அனைவரையும் வெற்றியாளனாக சொர்க்கத்தில் நுழைய வைப்பான். தங்களுடைய மேலான கருத்துக்களை பின்வரும் மின்னஞ்சல் முகவரியில் தெரியப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். simnetwork.care@gmail.com அல்லது 9842212627 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் செய்யலாம். For advertisement, please contact 98421-26027. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர் அல்ஃபி மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். எங்களிடம் அனைத்து மொபைலுக்கான ஒரிஜினல் உதிரிப்பாகங்கள் கிடைக்கும். அல்ஃபி மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், திருநெல்வேலி. ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, நடைமுறைகளில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறை. மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்படும் ஒவ்வொரு காரியம் நவீனமாகும், ஒவ்வொரு நவீனமான காரியம் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடான காரியம் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்ததை நானும் எனது உரையில் எச்சரிக்கை செய்தவனாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் இன் குன்தும் யுஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூ யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களான இறை விசுவாசிகளான
சகோதர சகோதரிகளே, இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற தவ்ஹீது பிரச்சார பிரிவினரே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. பொதுவாக பத்து 15 ஆண்டுகளுக்கு முன்பாக தெருக்களிலே ஏதாவது மார்க்க நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தால் இரவு விடுகின்ற வரைக்கும் ஆண்கள் ஒருபுறம் பெண்கள் ஒருபுறம் அதை மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக எடுத்து ஆவலோடு அந்த நிகழ்ச்சியை செவியேற்பார்கள். ஆனால் இன்றைய காலச்சூழல் மறுமையை நம்பக்கூடிய இந்த சமூகத்தை தொலைக்காட்சியின்பால் திசை திருப்பி சமூகத்தை பற்றி கவலைப்படாமலும் அவன் எந்த சத்திய மார்க்கத்தை அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி அந்த நாளில் இவனுக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல ஆசைக்காக பாடுபடுகின்ற ஏகத்துவ கலிமாவை சுமந்திருக்கிற இவன் அவனுடைய நேரங்களை பாலடித்து தொலைக்காட்சியும்பல் அமர்ந்து இந்த மார்க்க செய்திகளெல்லாம் அவன் காதுகளில் விழாமல், ஒரு காலகட்டத்தில் மார்க்கம் என்றால் நாம் கற்றுக்கொள்வதை விட இதற்காக யாராவது ஒரு படித்து கொண்டு வருவார், அவரிடத்திலே நாம் தெரிந்து கொண்டால் போதும் என்று இந்த சமூகம் ஒதுங்கி விலகிய காரணத்தினால் இன்றைக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கற்றுத்தராத எத்தனையோ விஷயங்களை இன்றைக்கு ஆலிம்கள் இதுதான் மார்க்கம் என்று போலியாக மக்களிடத்திலே எடுத்து வைத்து இவர்கள் எடுத்து வைக்கிற போலியான வாதங்களுக்கு அப்பாய் மக்களுடைய கல்வியறிவின்மை மார்க்க அறிவின்மையை பயன்படுத்தி இந்த சமூகத்தை வழிகெடுத்தது மட்டுமல்லாமல் இந்த ஏகத்துவ கொள்கையை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இந்த சத்திய இஸ்லாத்தை முழுமையாக அழகான வடிவமைப்போடு இந்த மக்களுக்கு தந்து சென்றார்களோ அப்படி சொல்கின்ற மக்களை இந்த சமூக மக்களுக்கு எதிராக திருப்பிவிடக்கூடிய அளவுக்கு இந்த சமூகம் மார்க்க கல்வியறி இல்லாமல் போயிருக்கிறது. ஒவ்வொரு மூமினும் அவன் எப்படி நம்பிக்கை கொள்கிறான் என்று கேட்டால், ஆமன்து பில்லா அல்லாஹுவை மலாயிகத்துகி வானவர்களை குத்துபிகி வேதத்தை கொண்டு நம்பிக்கை கொள்கிறான். எந்த வேதம்? அருள்மறை திருக்குரான் என்ற முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தை நம்பிக்கை கொண்டவனாகத்தான் இருக்கிறான். ஆனால் இன்றைக்கு படித்தறிந்த அவர்கள் சட்ட வழக்கறிஞராக படித்திருக்கலாம், மிக சிறந்த படிப்பாக இருக்கிற மருத்துவராக படித்திருக்கலாம், ஐஐடியிலே சென்று விஞ்ஞான படிப்பை படித்திருக்கலாம், பொறியாளராக இருக்கலாம், எப்பேற்பட்ட உயர்ந்த படிப்பை படித்தவர்களும் அவர்களுக்கு எதை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அருள்மறை வேதம் என்று சொல்லக்கூடிய கிதாபுல்லா அல்லாஹ்வுடைய வேதத்தை ஏதாவது ஓரிரு வரியை அவன் படித்திருக்கிறான் என்று கேட்டால் இந்த சமூகம் படித்திருக்கிற எப்படி தெரியுமா? இவன் 1ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இவனுடைய உம்மாவும் வாப்பாவும் கையிலே குச்சி எடுத்து ஓடு மதரசாவுக்கு என்று விரட்டி அவன் அல்ஹம்து சூராவையும் கடைசி வரைக்கும் உள்ள சூரத்து நாஸ் என்ற அத்தியாயம் வரைக்கும் இவன் அருள்மறை குரானை அரபு வார்த்தையிலே ஓதி, இதோ நான் என் வேதத்தை படித்து முடித்து விட்டேன், இத்தோடு என் வேதத்தை மடக்கி வைத்து விட்டேன், இனி எனக்கு தேவை நான் என்னுடைய பள்ளிக்கூட கல்வியும் அதை தொடர்ந்து இருக்கிற என்னுடைய வாழ்க்கையும் தான் பாடம். நான் மரணிக்கும் போது கலிமாவோடு அல்லது நான் கடைசியாக 55 வயது 60 வயது ஆகின்ற பொழுது என் உடம்பெல்லாம் தளர்ந்து எனக்கு ஜுப்பா போடப்பட்டு நீளமான தாடி வளர்ந்து நான் வயதான காலத்தில் போய் என் மார்க்க பணிகளை முடித்துக் கொள்கிறேன் என்று பள்ளிக்கூட காலத்திற்கு பிறகு அவன் மரணிக்கு வரைக்கும் நீண்ட இடைவெளியை இந்த சமுதாயம் எடுத்திருக்கிறது. அதன் காரணமாக பார்த்தீர்களா, இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டிய இமாம்கள் எல்லாம் தூக்குச்சட்டியை தூக்கி கொண்டு நிலைக்கு மாறி இருக்கிறார்கள். இந்த சமூகத்தை எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ கொள்கையை அல்லாஹ்விடத்தில் வாங்கிய பிறகு மூட பழக்க வழக்கத்தில் மூழ்கி கிடந்த இந்த சமுதாயத்தை மிக சிறந்த சமுதாயம் குன்தும் ஹைர உம்மத் வ உஹ்ரிஜத் லின்னாஸி தஅமருன பில் மஅரூஃப் வ தன்குருன அனில் முன்கர் தூமினு பில்லாஹ். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட சமுதாயத்தில் மிக சிறந்தது ஒரு சமுதாயமாக, மேன்மையான சமுதாயமாக, நன்மை ஏவி தீமை தடுக்கின்ற சமுதாயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி சென்றார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்க ஆளுகள் என்ன ஆக்கினார்கள் தெரியுமா? பாருங்கள், இந்த சமூகத்தை சோத்து சட்டிக்குள்ளே அடக்கம் செய்திருக்கிறார்கள்.
எதற்கெடுத்தான் ஓது ஃபாத்திஹா. உன் பிள்ளைக்கு சுன்னத் விடணுமா, ஓது ஃபாத்திஹா. உன் பிள்ளைக்கு பேர் வைக்க வேண்டுமா, ஓது ஃபாத்திஹா. உன் பிள்ளைக்கு கல்யாணமா, திருமணத்துக்கு முன்னால இருக்கிற பட்டு சேலை ஜாக்கெட்லாம் தூக்கி வச்சு ஓது ஃபாத்திஹா. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து தாம்பளத்தட்டை தூக்குனா ஓது ஃபாத்திஹா. பிள்ளை சமைஞ்சு விட்டாளா, ஓது ஃபாத்திஹா. உங்க அப்பன் செத்து விட்டானா, ஓது ஃபாத்திஹா. உங்க அப்பனுக்கு 3ஆம் நாளா, ஓது ஃபாத்திஹா. உங்க அப்பனுக்கு 40ஆம் நாளா, ஓது ஃபாத்திஹா. மையாவில் அடக்கம் பண்ணியா, ஃபாத்திஹா. வெளியே வந்தா ஃபாத்திஹா. சண்டாளர்கள் இந்த சமூகத்தை தொழுகு, பெண்களை பார்த்து தொழு, நீ அல்லாஹ்வை நினைத்து அஞ்சி அழு என்று வழிநடத்துவதற்கு பதிலாக நீ பைபாஸ் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த மானங்கட்ட இமாம்கள் என்ன கற்றுக் கொடுத்தான் தெரியுமா? இவன் வீட்டுக்கு போனால் பெண்ணே நீ தொழுதாயா, அல்லாஹ்வை வணங்கினா என்று கேட்க மாட்டான். எம்மா நெய்சோறு அவிச்சிட்டியா, முட்டை அவிச்சிட்டியா, எனக்கு ஹார்ட் அட்டாக்குமா, நெய்யெல்லாம் பார்த்து குறைச்சி ஊத்து, வெள்ளச்சோறு வைமான் சென்னுட்டு போறேன் என்று தூக்குச்சட்டியை தூக்குகின்ற சமுதாயத்தை உருவாக்குகின்ற இமாம் இருக்கிற காரணத்தினால் குர்ஆனை 7 ஆண்டுகள் ஓதாத நாங்கள் கூட மேடையில் ஏறி நின்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த நேரிய நெறிமுறைப்படி சத்திய மார்க்கத்தை உடைத்து பேசக்கூடிய சூழலுக்கு தள்ளியிருக்கிறோம். ஆனால் எங்களை இவர்கள் சொல்வார்கள், இவர்கள் நஜ்ஜாத்துக்காரர்கள். இந்த அறிவெளிகளுக்கு அதற்கு பொருளே தெரியாது. நஜ்ஜாத்துக்காரன் என்றால் வெற்றியாளன் என்று பொருள். பார்த்தீர்களா, அல்லாஹ் எங்களை திட்டும் போது கூட எங்களை வாழ்த்த வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அவன் தூயவன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக யார் பாடுபடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் இன்மையிலும் கண்ணியப்படுத்துவான், கபரிலும் கண்ணியப்படுத்துவான், அவர்கள் இறைவன் நாடினான் மறுமையிலும் கண்ணியப்படுத்துவான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இப்பொழுது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிப்பவர் யார், யார் நேசிக்கிறார்கள், இதுதான் தலைப்பு. நான் முதலில் ஓதிய வசனத்தை 3வது அத்தியாயத்தின் ஆல இம்ரான் 31வது வசனத்தை அவர்களும் ஓதுவார்கள், நாமளும் ஓதுகிறோம். அல்லாஹ் அல்மறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் தெரியுமா? யார் நபியை பின்பற்றுகிறாரோ அவரை அல்லாஹ்வும் நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய திருப்புறத்து நமக்கு வேண்டுமா? மூமினான பெண்களே, மூமினான ஆண்களே, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றாதீர்கள், பின்பற்றுங்கள். உங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள். இன்றைக்கு சமூகம் எப்படி போயிருக்கிறது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது சொன்னால் இவர்கள் அது இருக்கிறதா என்று கேட்டால் அதை பற்றி கவலை இல்லை. எங்கள் முன்னோர்கள் எதை பின்பற்றுகிறார்களோ, காலகாலமாக என் முன்னோர்கள் எதை பின்பற்றுகிறார்களோ அதையே நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நீ போய் அவர்களிடத்திலே, ஏம்மா ரபியுல் பிறை வந்திருக்கிறதே, இந்த பிறையிலே நீங்கள் ஏன் மௌலூது ஓதுகிறீர்கள்? இந்த பள்ளிவாசல்ல உங்களுக்கு 100 ரூபாய் டோக்கன் வாங்கி சோறு திங்க போறீங்களாமே, ஏன் இதை செய்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். சொல்லுவார்கள், ஐயோ இவர்கள் குழப்பவாதிகள், இவர்கள் பெரும் குழப்பவாதிகள். பாவிகளா, அந்த நாள்ல 100 ரூபாய் சோறு தின்பதை கூட இவர்கள் வெறுக்க மாட்டார்கள், சோறு தின்பதை கூட இவர்கள் வெறுக்கிறார்கள்.